சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடி நீ போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. ரெண்டுக்கு சத்தமா, நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. சிலுவை சுமந்த உருவம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவை எடுத்துக்கொண்டு அந்த பாதையில ரத்தமும் வேர்வையும் சிந்த அவன் நமக்காக அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போனான். அந்த இயேசுவை நோக்கி பார்த்த அந்த காலையில நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. நம்பி வாங்க. ஆமென் ஆமென். நம்பி இயேசுவண்டை வா. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. பொல்லா உலக எல்லாம் அழியும் மாயை. காணாய் நிலையான சந்தோஷ பூமியில் அப்பா 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 சந்தோஷம் பூமியில் கர்த்தாவின் அன்பண்டை. சிலுவை 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 சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடி நதி போலவே பாய்கிறது, நதி போலவே பாய்கிறது. அப்படி ரத்தம் ஆறை போல. அது எதற்காக இயேசு மரித்தார்? எதற்காக இயேசு இந்த பூமிக்கு வந்தார்? என்னை மீட்பதற்காகவே. நல்ல சந்தோஷமா நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் ஆத்தும நஷ்டமடைந்தார். ஆத்தும மீட்பை பெற்றிடாமல் நஷ்டமடைந்தார். லோக முழுவதும் ஆதாயமாக்கி லாபம் ஒன்றுமில்லையே. இந்த உலகம் முழுவதையும் ஒரு மனுஷன் ஆதாயமாக்கினான், தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? என் மகனே, என் மகளே, என் சகோதரனே, என் சகோதரியே, ஐயா அம்மா, இந்த சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் இன்று உங்களை உணர்ந்து பாருங்க. எதன் பின்னாடி நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம்? எது நம்ம ஏங்கி கொண்டிருக்கிறது? எந்த கிரியைகள் நம்ம ஏங்கி கொண்டிருக்கிறது? இந்த உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் நாம் ஒரு நாள் மரிக்க போகிறோம், நாம் ஒரு நாள் சாகத்தான் போகிறோம். நாம் இந்த உலகத்தை விட்டு நாம் இந்த ஒரு புதிய உலகத்துக்கு போக போகிறோம். அந்த உலகத்துக்கு போக வேண்டுமானால் இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன் பாவத்தை மன்னித்திருக்க வேண்டும், உன்னை ரட்சித்திருக்க வேண்டும். இந்த நிச்சயத்தோடு இந்த காலை வேளையில இயேசுவின் பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தார் என்கிற அந்த எண்ணத்தோடு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆவியானவரே ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நல்ல சந்தோஷமா. சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடிய நதி போலவே பாடுங்க, சின்ன பிள்ளைங்களாம் பாடுங்க. ஏசப்பா
ஏசப்பா அவங்க பிள்ளைப்பா, நம்ம பிள்ளைப்பா. நம்பி சுவண்டை வா, நம்பி சுவண்டை. நம்ம இயேசு ரொம்ப நல்லவருங்க, அவர் ரொம்ப பொறுமையானவர். வா பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தா, பாவ மனித ஜாதிகளை பாவ பரிகாரி கர்த்தரே சுனாத பாவமெல்லாம் சுமந்தா. சத்தமா பாடுங்க. பாவ பரிகாரி கர்த்தரே சுனாத பாவமெல்லாம் சுமந்தா. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின 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 ரத்தம் ஓடியே பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா. பாடுங்க இன்னும் சத்தமா. இயேசுவண்டை வா. இன்னும் முழு உள்ளத்தோடு இயேசுவண்டை வா. நம்பி இயேசுவண்டை வா. நித்திய ஜீவன் வாஞ்சிப்பாயோ, நித்திய மோட்ச வாழ்வில். நித்திய ஜீவன் வாஞ்சிப்பாயோ, நித்திய மோட்ச வாழ்வில். பரிசுத்த ஜீவியம் தேவையதை அடைவா. ஆமென் ஆமென் ஆமென். ஒவ்வொரு நாளும் தேடி வரீங்களா? பரிசுத்தமா வாழணும், பரிசுத்தமா இருக்கணும். ஓ சிலுவை சுமந்த நதி போலவே, நதி போலவே உலகத்திற்காக அவருடைய ரத்தம் அடிக்கிறார்கள். அவருடைய சதைகள் பிக்கப்படுகிறது, அவருடைய காயங்கள் கிழிக்கப்படுகிறது. எதற்காக? எதற்காக என் மகளே? நம் சிந்தையில செய்த பாவங்களுக்காக முள்முடி ஏற்றுக்கொண்டார். நம்முடைய கைகளால் செய்த பாவங்களுக்காக அவருடைய ஆணிகளால் அரைக்கப்பட்டார். நம்முடைய கால்களிலே செய்யப்பட்ட பாவங்களுக்காக அவருடைய ஆணிகளாலே அவருடைய கால்களை அடித்தார்களே. இன்னைக்கு நீ யோசித்து பார். ஆவியானவரே, எனக்காக ஒருவர் மரித்திருக்கிறார், எனக்காக ஒருவர் மரித்திருக்கிறார். நல்ல சந்தோஷமா சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் உணர்ந்து பாடுங்க. எல்லா பிள்ளைகளும் பாடுங்க. சுவண்டை வா, நம்பி சுவண்டை வா. ஆமென் ஆமென் ஆமென். நம்பி தாகமடைந்தோ எல்லாருமே தாகத்தை தீர்க்க வாரும். தாகமடைந்தோர் எல்லாருமே வாரும். ஜீவ தண்ணீரான தண்ணீரான ஜீவ தண்ணீரான
இன்னைக்கு அநேக கடவுளா மாறணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா என்னுடைய தெய்வம் அவர் மனிதனாக இந்த உலகத்துக்கு இறங்கி வந்தார். மனிதனுடைய பாவத்துக்காக அவர் மரித்தார். எல்லாரும் போய் ஆண்டவர் ஸ்தோத்திரம் கடவுளா மாறணும்னு நினைக்கும் போது கடவுளே மனிதனாக இந்த உலகத்துல வந்து மனித குலத்திற்காக ஒரு வெற்றியை கொண்டு வந்த தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா நீ ரொம்ப நல்லவர் ஏசப்பா. எஸ் 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 ஹalleluya. அவர் இரக்கம் உள்ளவர். எத்தனை நாளைக்கு தான் இவர்கள் செய்கிற பாவத்துக்கு பலியை மிருக ரத்தத்தை கொடுப்பார்கள்? நான் என் சொந்த குமாரனுடைய ரத்தத்தை கொடுக்கிறேன் சொல்லி பிதா தன் குமாரனை அனுப்பி வைத்தார். பிதா தன் குமாரனை அனுப்பி வைத்தார். அவர் அடிக்கப்படுகிற ஆட்டை போல அவர் இந்த பூமிக்கு வந்தார். ஓ ஷாகா மாலா தாரா காதா யாத்திராகமத்தில் வாசிக்கும் போது ஒரு ஹalleluya ஆசாரியன் உலக ஜனத்துக்காக அந்த மக்களுக்காக ஒரு ஆட்டை பிடிக்க வேண்டும். அந்த ஆட்டு மேல சாபத்தை சொல்லணும். இஸ்ரவேலுக்குரிய எல்லா சாபமும் அந்த ஆட்டு மேல வரும். அந்த ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் ஹalleluya பலிபீடத்துல சிந்தப்படும் போது அவங்க பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்கிற அந்த ஆண்டவரே பழைய ஏற்பாட்டை ஆண்டவரே ஸ்தோத்திரம் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் நம்முடைய சாபத்தை எல்லாம் அவர் எடுத்து அவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம மேல வச்சிட்டாரு. நான் இனி பாவி அல்ல, நான் இனி போராட்டத்தில் கிடக்க கூடாது, நான் சாபமான மனுஷன் அல்ல. எந்த ஒரு குடும்ப சாபமோ எந்த ஒரு ஆண்டவரே தலைமுறை சாபமோ ஆண்டவரே என்னை பின்தொடர முடியாதுன்னு எத்தனை பேர் கைத்தட்டி துதிக்க முடியும்? காபா ரபா ஷகா மனா ரபால கடந்த கால பாவத்தை எல்லாம் எப்பேற்பட்ட பாவியையும் அவர் மன்னிக்க கூடியவர், அவர் ரட்சிக்க கூடியவர், அவர் ஆசீர்வதிக்க கூடியவர். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றியை சொல்லி, சிஸ்டர் எங்க அப்பாவுடைய சாபம் என்ன தொடருதோ, எங்க அம்மாவுடைய சாபம் என்ன தொடருதோ, இல்ல இல்ல உன்னை கர்த்தர் ஹalleluya நன்மை கிருபை தான் உன்னை தொடருகிறது. நன்மை கிருபை தான் உன்னை தொடருகிறது. உன்னை கர்த்தர் இந்த நாட்களிலே அப்படி ரத்தத்தினால உனக்கு ஜெயத்தை தந்து ஆசீர்வதிக்க அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கையை தட்டி நல்லா துதிங்க பார்க்கலாம். கையை தட்டி நல்லா துதிங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ஹalleluya ஹalleluya. அதனால தான் முன்னேற முடியலையோ, அதனால தான் கர்ம பாவம் இந்த உலகத்துல அங்கங்க ஓடுறாங்க. அந்த பாவத்தை பாவ தோஷத்தை ஆண்டவரே சொல்ற மாற்றுவதற்காக அந்த ஆறு இந்த ஆறு அந்த இடத்துக்கு ஓடுறாங்க. ஆனா நம்ம எந்த இடத்துக்கு ஓட வேண்டியதில்லை. இந்த திருச்சபைக்கு வந்திருக்கிற உங்கள் மேல அப்படி ரத்தம் உங்களை சுத்திகரிக்கிறது. அந்த ரத்தம் உங்களை விடுதலை ஆக்குகிறது. அந்த ரத்தம் உங்களை உயர்த்துகிறது. கையை தட்டி துதிங்க பார்க்கலாம். அந்த ரத்தத்தை தான் நம்ம துதிக்கிறோம். அந்த ரத்தத்துக்காக தான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். கபா ரபா கதா லமா நம ரகா கோடி ரத்தம் ஆடு ரத்தம் அல்ல, இயேசுவே நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறான்னு சொல்றவங்க நல்ல கை தட்டி, அப்பா நான் உன் பிள்ளைப்பா, நான் உன் பிள்ளைப்பா. ஷகமனா தல ரபா கதா லமா ஒரு கடா தல ரடா நல்ல அந்நிய பாஷையில ஓ கர்த்தர் நிரப்பி கொண்டிருக்கிறார் பாருங்க. கர்த்தர் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார் பாருங்க. சில பேருடைய உடம்பெல்லாம் சிலுக்கிறது. சில பேர் மேல ஆவியானவர் வந்து உங்களை ஆண்டவர் அனல் கொண்டு எழுப்புறாரு. இந்த 12வது நாள் உபவாச ஜெபம், இந்த ஜெபம் இன்றோடு முடிகிறது. இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற ஐயா, உங்களை கர்த்தர் அபரிமிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வானத்தின் பலகணியை திறந்து இடங்களோமல் போக மாட்டோம். உங்கள் மேல் அவருடைய நன்மையை வர்ஷிக்க பண்ணுவார். கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். நமக்கு ஹalleluya ஸ்தோத்திரம் மௌனமாய் இருக்க வரல, ஏதோ துக்கமாய் அனுசரிக்க வரல. நம்முடைய பாவத்துக்காக இயேசு மரித்திருக்கிறார். பிசாசு தலையை நசுக்கினார். ஒரு அகாதா சிலுவையில நம்ம கடனாளிகளா இருந்த நம்மளை அவர் விலை கொடுத்து நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஹalleluya ஹalleluya. நீங்க பே பண்ண வேண்டாம், நீங்க பாவத்துக்காக பே பண்ண வேண்டாம். உங்களுடைய எல்லா பாவங்களுக்காகவும் அவர் ஒருவரே சிலுவையில பே பண்ணி அவரே ரத்தம் சிந்தி உங்களை ஆண்டவர் உயர்த்துவதற்காகவே இந்த திருச்சபையில கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ரெண்டு கையை உயர்த்தி ஹalleluya ஹalleluya. பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார்.
நம 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 நம